ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சர்வதேச செய்தி, அதாவது ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரியான ஒரு ரியல் ஸ்டோரி. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கான ஆதார வீடியோவும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யாவில் நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷ், அந்த ஃப்ளைட் கிராஷ் எப்படி நடந்துச்சு, எப்படி ராக்கெட் அடித்தாங்க, அந்த நபரை எப்படி புத்தின் படைகள் சத்தமில்லாமல் ஆட்டையை முடித்தாங்க அப்படின்ற அந்த கதையை அதை நம்ம பார்க்க போகிறோம். அது யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரகோஜின் அப்படின்னு ஒருத்தர். 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பேப்பரில் படிச்சுக்கலாம், டிவியில் படிச்சுக்கலாம், சின்னதாக போட்டிருப்பாங்க. அதாவது ரஷ்யாவில் புரட்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே நாளில் ஒடுக்கப்பட்ட ரஷ்யாவில் புரட்சி படை அவரை வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக முதல்ல தமிழ் மீடியாக்களில் முதல்ல பெருசாக பேசினது நம்ம தான், ஓப்பன் பண்ணது நம்ம தான். அதற்கான ஆதாரத்தையும் நான் போடுறேன். நம்ம சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்றதுனால நமக்கு ஒரு சந்தோஷம்தான் நிச்சயமாக. இப்போ என்னென்னா, இந்த இது என்னென்னு பார்த்துடலாம். என்ன நடந்தது, அந்த ஃப்ளைட் கிராஷ் எப்படி நடந்தது, அதில் கொல்லப்பட்டவர் யார், எதற்காக கொல்லப்பட்டார்லாம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி, படம் மாதிரியான ஒரு ரியல் ஸ்டோரி. சரிங்களா? ரஷ்யாவில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யா பல இடத்துக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணும். அதாவது அமெரிக்கா பண்ணதுலேயே அந்த மாதிரி. அப்போ என்னென்னா, பல நாடுகளில் என்ன பண்ணால், அரசு படைக்கு ஆதரவாகவோ இல்லைன்னா புரட்சி படைக்கு ஆதரவாகவோ என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்ய இராணுவம் உள்ளே போய் உள்ளே விட்டு ஆட்டும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இராணுவ வீரர்கள்லாம் இறந்து போவாங்கள்ல, ரஷ்ய இராணுவ வீரர்கள் போய் படைக்கு வேறு நாட்டில் சிரியாவில் நடக்கிற சண்டையில் போய் சமாதானம் பண்ணுறதுக்கோ இல்லை போய் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக போகும்போது தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழப்பாங்கள்ல. இதை தடுக்கும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புட்டினோடைய சமையல்காரர் அப்படின்னு வர்ணிக்கப்படுற ப்ரகோஜின் அப்படின்னு ஒருத்தர். இவர் யாருன்னா, சமையல்காரனா நம்ம ஊர் சமையல்காரன் துண்டை போட்டுட்டு சாம்பாரை கட்டிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இவர் ஒரு இராணுவ அதிகாரி, ரொம்ப பெரிய அதிகாரிலாம் கிடையாது. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான ஒரு ரேங்கில் இருந்த ஒரு அதிகாரி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புட்டின் எங்கே இருக்கார், எப்போ இருக்கார், எப்படி இருக்கார், எப்போ வருவார், எப்போ போவார்னு தெரியாத காலத்தில் இவருக்கு சில சமையல்லாம் இவர் அருமையாக செய்வார். யார், நம்ம வேக்னர் பிஎம்ஜி அப்படின்ற நிறுவனத்துடைய தலைவராக இருந்த ப்ரகோஜின். ஸோ ஏதோ ஒரு லிங்க் ஏற்பட்டது. அப்புறம் கிரெம்ளின் மாளிகை, அதாவது வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அமெரிக்காவில், அதே மாதிரி ரஷ்யாவோட கிரெம்ளின் மாளிகைக்கு இவரை கூப்பிட்டு போகிறாரு. இவரை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ரிங் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. முதல்ல பிரசிடெண்ட்டுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறாரு. அப்போ இப்போ சமையல்காரர் அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுனால அடிக்கடி இவரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறாரு. லேட்டராக என்னென்னா, ஒரு ப்ரைவேட் ஆர்மி மாதிரி ஒன்று ஆரம்பித்து, நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்கல்ல, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா இராணுவ வீரர்கள் ஏன் உயிரிழக்கணும், நாங்கள் ரிட்டையர்ட் இராணுவ வீரர்களை வைத்து நான் அதை பண்ணுறேன். ரிட்டையர்ட்னால் நம்ம ஊர் மாதிரி இப்போ 60 வயசு 50 வயசு கிடையாது. இராணுவ வீரர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு 15 வருஷம் 18 வயசில் சேர்ந்தாங்கன்னா 35 வயசுலலாம் அவங்க ரிட்டையர்ட் ஆகி வெளில வந்துடுவாங்க. அப்போ இளைஞர்கள் தானே. இப்போ அவர்களை வைத்து அவர்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து, இந்த வெளிநாடுகளில் சிரியா போன்ற நாடுகளில், சில ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ரஷ்யா போகுது இல்லையா, அப்போ இவர்களை அனுப்பிடுவோம். ஆனால் உயிரிழப்பு நடந்தாலும் பெருசாக இராணுவத்துக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆரம்பிங்கன்றப்போ ஆரம்பித்த கம்பெனி தான் வேக்னர். வேக்னர் பிஎம்ஜி. அதாவது வேக்னர்ன்றது அந்த கம்பெனி பேர். பிஎம்ஜினா ப்ரைவேட் மிலிட்டரி குரூப், ப்ரைவேட் மிலிட்ரி குரூப் அப்படின்னு அதோட டெஃபினிஷனாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ வேக்னர் பிஎம்ஜி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 800 பேரை வச்சு ஆரம்பிக்கிறாரு. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனோடனே எப்படி அதில் ஆட்களை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு கன்சாலிடேட் பே மாதிரி ஒரு சம்பளத்தை ரஷ்யன் ஆர்மியை கொடுக்குது. இவர்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்தவங்க புதுசாக சேர்றாங்களே, செக்யூரிட்டி வேலைக்கு சேர்கிற மாதிரி, அவர்களுக்கெல்லாம் ரஷ்யன் ஆர்மியை ட்ரைனிங் கொடுக்குது. இப்படியே போயிட்டுருக்கு. இந்த கம்பெனி பயங்கரமாக வளரும்போது 2 லட்ச ரூபா ஃப்ளாட் சேலரி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு ராணுவனுக்கு வேலை கிடைச்சதில்ல, சரி அப்படின்னு ரொம்ப அதே மாதிரி ஆம்ஸை கொடுக்குறாங்க. அதாவது AK-47 போன்ற துப்பாக்கிகள், சில துப்பாக்கிகள், ராக்கெட் லான்ச்சர்கள், சிறு வகை கையெறி குண்டுகள், அப்புறம் சின்ன வகை பீரங்கிகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு கூட்டிகிட்டே இருக்காங்க. அவர்கள் ஆள் படையை ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது 1000 8000 ஆகுது, 8000 10,000 ஆகுது, 15,000 ஆகுது, இப்படி போயிட்டே இருக்கும்போது உக்ரைன் போர் வந்துடுது. உக்ரைன் போர் வந்தவுடனே ஆட்கள் நிறையா தேவைப்படுதுன்னொடனே லட்சக்கணக்கில், அதாவது பல ஆயிரக்கணக்கில் ஆட்களை இந்த வேக்னர் பிஎம்ஜி ஆள் எடுக்குது. அதுக்கும் ரஷ்யா ஃபீட் பண்ணுது. இவர்கள் தான் இப்போ உக்ரைனில் சண்டை போட்டிருக்கான். பெரிய ஆர்மியெலாம் புட்டின் அனுப்பலை. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த படை வளர்ந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஆள் என்ன பண்ணுறா, யார்
புத்தினுக்கு க்ளோஸாக இருக்கேன்ற மாதிரி காட்டிட்டு ஃபிலிம் காட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிற இந்த தளபதி வேக்னர் பிஎம்ஜியோட தளபதி ப்ரகோஜின் என்ன பண்ணுறாப்புல, இராணுவ தளபதிகள் இருக்காங்களா, ஒரிஜினல் ரஷ்ய இராணுவ தளபதிகள் பெரிய பெரிய தளபதிகள்கிட்ட போய் மோதுறான்னா ஈகோ கிளாஸ் ஆகுது. இந்த இராணுவ தளபதிகளுக்கு என்னடா இவன் வந்து இப்போ, ஏன்னா இவன் வெற்றி மேலே வெற்றி குவிக்கிறான் சின்ன சின்ன ஆட்களை அனுப்பி அப்படிங்கும்போது இராணுவத்துக்கு ஒரு ஈகோ வருது. அப்போ இது ஒரு கிளாஸ் வருது. இந்த நேரத்தில் தான் என்னென்னா அந்த ப்ரகோஜின் என்ன பண்ணுறாப்புல, எனக்கு பெரிய பெரிய ஆர்ம்ஸ்லாம் வேணும், பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் துப்பாக்கி அது இது சின்ன கயிறு கொண்டு சின்ன ராக்கெட்டு இதுதான் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பெரிய பெரிய டேங்க்கும் கொடுக்குறாங்க, அப்புறம் டேங்கும் கொடுத்தா கூட பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வேணும், இன்னும் வந்து இப்போ பெரிய பெரிய ஏவுகணையில் ஏவக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது பேர் எனக்கு சரியாக தெரியல, மறந்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருக்கீங்க, அதில் வந்து சினிமாவில் இல்லை நியூஸில் பார்த்துருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் நியூஸில் அதில் வந்து பாக்ஸாக இருக்கும், அதில் நிறைய ஏவுகணையில் போட்டிருப்பாங்க, ஒன்று ஒன்றா சரசரன்னு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா போயிட்டுருக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் அவர் கேட்குறாரு. உடனே இராணுவம் அதெல்லாம் தர முடியாது அப்படிங்குது. இதில் கிளாஸ் ஆகுது. அப்புறம் புட்டின்கிட்ட பஞ்சாயத்து போகுது. புட்டின் சொல்லிடுறாரு, அவ்வளோ பெரிய இதெல்லாம் அவனுக்கு தர முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நீ ஃபோன் பண்ணு, நாங்கள் இராணுவத்தை அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இது வந்து ப்ரகோஜினுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருது. கடுப்பானால் நம்ம வெற்றி மேலே வெற்றி குதிச்சுக்கிட்டு இருக்கோம், புட்டினும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இப்போ நாட்டோட அதிபர் அந்த இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, வாடகைக்கு பிடிச்சிருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் தெனாவட்டு ஓவர் ஆயிடுது. வெற்றி மேலே வெற்றி வருது, வருமானத்துக்கு வேறு வருமானம், நல்லா கொளுத்து போன ஒரு சூழலில் இருக்கும்போது விமானங்கள்லாம் கொடுக்குறாங்க, சிறிய வகை விமானம் கொடுக்குறாங்க. அந்த விமானம் வந்து போர் விமானம் கிடையாது, ப்ரகோஜின் ட்ராவல் பண்ணுறதுக்கான சிறிய வகை விமானங்கள், அவர்கள் படைகளை போய் இறக்கி விடுறதுக்கான விமானங்கள்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் போர் விமானங்கள் கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கிளாஸ் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 மாதத்துக்கு முன்பு கரெக்டாக ஜூன் மாதம், இந்த கடந்த ஜூன் மாதத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு ஒரு நாள், ஆனால் இந்த ப்ரகோஜின் படையில் இருக்கிறவர்கள் பூரா ரஷ்ய இராணுவத்தில் முன்னாள் இராணுவ வீரர்கள், அப்புறம் இளைஞர்களை புதுசாக வேலைக்கு எடுத்திருக்காங்க, அதாவது அன்ஃபிட் ஃபார் ஆர்மி அப்படின்னு போகிறவன் இதில் போய் சேர்ந்துடுறான், நாளைக்கு இதுலேருந்து அதுக்குள்ளே போயிடலாம், நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போகிறான்னா, இப்போ என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு புத்தினுக்கே செக் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு ப்ரகோஜின். ஆனால் புத்தினோடைய தீவிர ஆதரவாளர் தான், அவருடைய கையாளாக இருந்தவர் தான், அவரோட சமையல்காரராக இருந்தவர் தான். இருந்தாலும் என்னென்னா இந்த இராணுவத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்ற மாதிரி, நான் பாரு எப்படி கிரெம்ளின் மாளிகைக்கிட்டே என் படையை நகர்த்துற, நீ என்ன பண்ணிடுவேன்ற மாதிரி சத்தம் இல்லாமல் வெளியில் சொல்லாமல், இந்த இவர்கிட்ட கூலிப்படையாக வேலை பார்க்குறாங்கல்ல இவர்களுடைய ஆர்ம்ஸ் அந்த இதெல்லாம் டேங்குகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, திடீர்னு மாஸ்கோவுக்கு நகர்த்த சொல்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னே புரியல. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்போ புத்தினோட பாதுகாப்புக்கும் அந்த கிரெம்ளின் மாளிகையோட பாதுகாப்புக்கும் தலைவர் நம்மளை அங்கே போக சொல்கிறாரு போல, அப்படியே அந்த படைகள் கொத்து கொத்தாக வருது, ஆயிரக்கணக்கான பேர் டேங்குகளோடு வரான், இங்கே மாஸ்கோவுக்குள்ளே வரான். மாஸ்கோவுக்குள்ளே வந்தால் ஆர்மி ஷாக் ஆகுது, என்னடா மாஸ்கோவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி படைகள் வருது அப்படின்னோடனே டக்குன்னு புத்தினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் வந்து ஒரு நகரத்தை வந்து அந்த மேயரை பிடிச்சிட்டு அந்த நகரத்தை என்ட்ரன்ஸில் பிடிச்சிட்றாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் கிணறையும் பிடிச்சிடுறாங்க. யார் இது வந்து ஒரு குரூப், அது தெரியாமல் இந்த எண்ணெய் கிணறு போய் பாதுகாப்பு நில்லுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. நின்ன உடனே ஒரு பெரிய சர்வதேச அளவில் பெரிய பரபரப்பாகிடுது. அமெரிக்கா நமக்கே தெரியாமல் என்னடா உள்ளுக்குள்ளே ஒரு புரட்சி நடக்குதான்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாருமே ஷாக், உக்ரைன் ஷாக், எல்லாருமே ஷாக். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு இப்போ புத்தினுக்கு தகவல் போனோடனே இந்த வேக்னர் பிஎம்ஜி கம்பெனி வந்து அவனை படையை நகர்த்தி கடைசியில் ரஷ்யன் ஆர்மிக்கு எதிராகவே சண்டை போடுற மாதிரி துணிஞ்சிட்டாங்க. கிரெம்ளின் மாளிகைக்கிட்டே வந்துட்டாங்க, வந்து ரோடு பிளாக்கேட் போட்டு நிறுத்தியிருக்காங்கன்னொடனே புத்தின் கொந்தளிச்சோடனே இது என்ன பண்ணுறது, ஏன்னா அவனும் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவன் தான், ஆனால் அவன் தெரியாமல் வந்திருப்பான். ஏன்னா இவங்க ஏதோ படையை நகர்த்தி இங்கே நிற்க சொல்லியிருப்பாங்க, பாதுகாப்புக்கு வந்தோமா இல்லை புத்தினை எதுக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்போ நம்ம ஆட்களே நம்ம கொள்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு செல்கிறாரு புத்தின்னு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 இடத்த பிடிச்சாங்க பாருங்கள், அதை அட்றாருன்னா அடித்தா ஓட அடிக்கிறாங்க. அந்த எண்ணெய் கிணறுலேருந்து இந்த வேக்னர் பிஎம்ஜி ஆட்கள்லாம் அடித்து ஒரு தலை தெறிக்க ஓடுறான். அப்புறம் தான் அவங்களே பயப்படுறாங்க, ஓஹோ நம்ம வந்து தவறாக வழி நடத்தப்பட்டு நம்ம நாட்டுக்கு எதிராகவே நம்ம புட்டினுக்கு எதிராகவே நிறுத்துறோன்னு ஒரு சலசலப்பு போகிற நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணால் பெலாரஸ் அதிபரை காண்டாக்ட் பண்ணி, பெலாரஸ் அதிபர் வந்து ப்ரகோஜினை காண்டாக்ட் பண்ணி, என்னையா பண்ணுற, என்ன உங்கள் நாட்டுக்கு எதிராக போய் நிற்கிற, நீ அவ்வளோ பெரிய ஆளாக, நீ புட்டினை ஜெயிச்சிடுவியா, அவனை நசுக்கி தூக்கி போட்டு காலி பண்ணிடுவாங்க, 24 மணி நேரத்தில் நீ காலி ஆயிடுவேன், நீ முதல்ல கிளம்பி இங்கே வா, நான் புட்டின்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவர் பெலாரஸ் அதிபர் புட்டின்கிட்டையும் பேசுகிறாரு. உங்கள் ரஷ்யாவுக்குள்ளே தான் வந்து இந்த வேக்னர் பிஎம்ஜி வந்திருக்கு, அதோடைய ஆள் ப்ரகோஜின் அங்கே தான் இருக்கார்,
இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணிட வேணாம், தயவுசெய்து நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் ஆட்களே செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவனும் ரஷ்யன் தானே, செத்துடுவாங்க. அதனால் இப்போ படையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரகோஜின் வந்து புத்தினுக்கு எதிராக சதி பண்ணுறாருன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இது பெரிய பிரச்சனை ஆகிட வேணாம். நீங்கள் முதல்ல அந்த ப்ரகோஜினை வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகி நேராக எங்கள் நாட்டில் வந்து இறங்குற அளவுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க, நான் அவனை என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறேன், அந்த ஆளை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம உடனே புத்தின் சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி ப்ரகோஜின் ஃப்ளைட்டை போக விட்டுறாரு. அடிக்கலை வைக்கல, ஒன்றுமே பண்ணலை. நேராக அந்த ஃப்ளைட் போய் பெலாரஸில் இறங்கின உடனே அங்கேருந்து பெலாரஸ் அதிபர் புட்டின் கூப்பிட்டு பேசிட்டு ப்ரகோஜின்னே சொல்கிறாரு. உடனே ப்ரகோஜின் சொல்கிறாப்புல, இராணுவத்துக்கு என்னுடைய சக்தியை பலத்தை காட்டுவதற்காக தான் நான் இதை பண்ணேன், நான் வந்து புத்தினுக்கு எதிராக பண்ணல, இந்த நாட்டுக்கு எதிராக ரஷ்ய நாட்டுக்கு எதிராக நான் எதுவும் புரட்சி பண்ணணும்னு நான் பண்ணலை, இராணுவத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், என்னையவே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் கேட்குறத தரமாட்டுறாங்க, ஈகோ பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே, இதையாவது தண்ணியை போட்டு பண்ண மாதிரி பண்ணி விட்டேயா, அப்படி ஒரு நாட்டுக்குள்ளேயே புரட்சி ஏற்படுத்தி ஏற்கனவே வந்து யூரோப்பெலாம் பயங்கர டென்ஷனில் இருக்குது, யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்கும்போது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி விட்டேயா அப்படி இப்படின்னு சொல்லி, சரி நீ இங்கேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு புத்தினும் பார்த்தாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த வேக்னர் பிஎம்சிலாம் கிளச்சி விட்டுட்டு கூப்பிட்டு கேட்டால் எங்களுக்குலாம் தெரியாதுன்ட்டாங்க. அவங்க படையை நகர்த்த சொன்னாங்க, நாங்கள் ரஷ்யன்னு உக்ரைனில் சண்டை போட்டுருந்தோம், திடீர்னு உக்ரைன்லேருந்து பார்டருக்கு வாடினாங்க, பார்டர்லேருந்து கிரெம்லின் மாளிகைக்கு போனாங்க, நாங்கள் போனோம், சரி உங்கள் பாதுகாப்புக்கு தான் கூப்பிட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னே சரி நான் அவர்களை மன்னித்து விட்டோன்னே, ஏற்கனவே வந்து இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே இப்போ புத்தின் சொன்னார், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்க மாட்டோம், மரண தண்டனை தான் அவர்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளோ டென்ஷனாக சொல்லிட்டாரா. இப்போ ப்ரகோஜின் போய் ஒளிஞ்ச உடனே ப்ரகோஜினுக்கு 2வது நாளே பயம் வந்துருச்சு, எப்படியும் புத்தின் வந்து நம்மளை போட்டுருவார். ஏன்னா புத்தினை விட ஒரு பெரிய உளவு நிறுவன தலைவரோ இல்லை வந்து ஒரு பெரிய ராஜதந்திரியோ இல்லை போர் தந்திரங்கள் தெரிந்த ஒரு தலைவனும் அந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த உலகத்திலே டாப் நம்பர் 1 யாருன்னா புத்தின் தான், அதுக்கப்புறம் தான் மித்தவங்களாம் வருவாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ அந்த டைமில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் எப்படியும் ப்ரகோஜனை ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு, விரைவில் முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோன்றதை பார்த்துருங்க, ஒரு சின்ன வீடியோ தான். நம்ம ஜூன் மாதமே இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம், அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன நடந்தது, இந்த ப்ரகோஜன் எப்படி கொல்லப்பட்டார், நேற்று என்ன நடந்தது, ஏன்னா எல்லாமே ரஷ்யன்ஸ் தான், படையில் இருக்கிற ரஷ்யன்ஸ் தான். இதில் என்னென்னா இந்த வேக்னர் குரூப் மேலே நிறைய மனித உரிமை மீறல் கேஸு யூனில் இருக்குது. சரி, கற்பழித்தது, இதை இப்போ பொருட்களை கொள்ளையடித்தாலாம் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குது. சில நாடுகளில் ரஷ்யா தானே வரும், வேக்னர் படையும் தனியாக அதை தான் இல்லை, வேக்னர் படை செய்ததாக இருக்குது, ரஷ்யா மேலே தான் பேர் வரும். ஆனால் ரஷ்யா வந்து என்ன பண்ணினா கழட்டி விட்டுரும், கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுத்தான், இப்படி பண்ணிட்டாங்க, வீட்டு வேலைக்கு அனுப்புனேன், அண்டாவை தேடிட்டு போயிட்டானா நான் பொறுப்பு கிடையாது, அவனை 2 பேர் சேர்ந்து பிடிப்போன்னு பிடிச்சிடுவாங்க. அவனை பிடிச்சிட்டுவாங்க, நானும் தேடிட்டு தான் இருக்கேன், அவனை பிடிச்சி அண்டா தேடியை கூட்டுவா அப்படின்ற மாதிரி அப்படி மாற்றி விட்ருவாங்க. அவங்க பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன், இவன் செத்தான்னா இருந்தான்னு விட்டுருவாங்க, இல்லைன்னா இவங்கிட்ட சிக்கினா இங்கே போட்டுருவாங்க. நேராக போய் ஐநா மேற்கத்திய நாடுகளிடம் ஒரு டீலை போட்டு நான் புதினா காட்டி கொடுக்குறேன், நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படி இவங்க புதினெல்லாம் யாருமே காட்டி கொடுக்கவே முடியாது. புதினா அவ்வளோ தூரம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வேக்னர் குரூப்பில் வந்து எல்லாம் செய்ய மாட்டான். அந்த ப்ரகோஜின் செஞ்சால் கூட ப்ரகோஜினை தூக்கிறாங்களாம் இல்லையான்னு பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க. குறுகிய காலத்தில் அவர் இப்போ எங்கே இருந்துருந்த வேலையில் பெலாரஸில் இருக்கார். இப்போ முதல்ல உக்ரைனில் இருந்தார், இப்போ இந்த சண்டையில் அப்படியே உள்ளே வந்தார்ல, அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் பெலாரஸ் அதிபர் பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் அவர் விட்டு, சார் நான் பார்த்துக்கிறேன் இவன்கிட்டே சொல்லி, என்னையா அது திடீர்னு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன், நீ முதல்ல அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு, சரி நீ முதல்ல இங்கே பெலாரஸ்க்கு வந்துடு, உன்னை சேஃப்டியாக நான் பார்த்துக்கிறேன், பஞ்சாயத்து அப்படியா என்ன, ரஷ்யாவே போய் நீ வந்து உன் சொந்த நாட்டில் நீ புரட்சி பண்ணுற மாதிரி பண்ணேன்னா புத்தின் நினச்சாருன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, அப்படி இப்படின்னு அவனையும் அவனையும் தட்டி 2 பேரையும் சரி பண்ணி விட்டாப்புல பண்ணிவிட்டு இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏற்கனவே வந்து ஜூன் மாதமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கேயே தலைமுறையாக இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஒரு காங்க்ரீட் வீட்டில் அடைக்கலம் ஆகிறாரு ப்ரகோஜின். ஏன்னா அது எந்த இராணுவ தாக்குதல் எந்த அட்டாக் பண்ணாலும் அந்த வீட்டை சிதைக்க முடியாதுன்னா, அந்த செவுத்துக்குள்ளேயே யாரையும் சந்திக்காமல் ஜன்னலே இல்லாத ஒரு வீட்டில் எங்கே பெலாரஸில் இருக்கார். எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும், 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. உடனே லைட்டாக வந்து அவருக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குன்னா, அவருடைய ரைட் ஹேண்ட் வந்து டிமித்ரி, சரியா, இவர் வந்து ப்ரகோஜினோடைய போயிட்டாப்புல, ரைட் ஹேண்ட் டிமித்ரி. விட்டவங்களுக்கு க்ளோஸாக இப்போ எந்த நல்லவனோ திருடனா அவனுக்கு கூட 10 பேர் இருப்பான்ல,
அந்த மாதிரி ஒரு 10 பேர் போய் அவரோட அடைக்கலம் ஆகிறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆனோடனே கொஞ்சம் உலா விடுறாரு புத்தின். ஒன்றும் டச் பண்ண மாட்டாங்க, இன்னி நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்படி இப்போ வெளியே உலாவுறார். அப்பப்போ எப்படி லைட்டாக வெளியில் வந்துட்டு போகிறாரு, ஒன்றும் கண்டுக்கல. கடைசியில் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, ஒரு சின்ன ஒரு 10-20 பேர் போகிற ஃப்ளைட்டில் ஏறி வேறு ஏதோ வேலையாக ரஷ்யாவுக்குள்ளே வராருன்னா ஒன்றும் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வீரப்பன் கதையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சரி, ஒன்றும் பண்ண மாட்டோம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தலையை வெட்டி கொண்டு ஆற்றுல தூக்கி போட்டுருவாப்புல. இதே மாதிரி நம்ம பல சினிமாவில் பார்த்துருப்போம். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நல்லா ஒன்றும் செய்ய மாட்டோம், அவ்வளோதான் நல்லவர், அவர் ஏதோ தப்பை தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வர வச்சு மரண கொடூரமாக கொண்டு விடுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னா, புட்டினே கூப்பிட்ருக்கார். சரிப்பா பண்ணது பண்ணிட்டேன், சரி விடு, எல்லாத்தையும் மனுஷன் நடக்கிறது தான், திடீர்னு உனக்கு அப்படி தோணியிருக்கு, ஒரு படையை அனுப்பிட்டேன், சரி வா பழையபடி வா, ஏதாவது ஆம்லெட் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி வர சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அவரோட ரைட் ஹேண்ட் டிமிட்ரி, அப்புறம் வந்து பிரகோஜின்னு எல்லாமே ஒரு 10 பேர் அவருடைய படையை சேர்ந்தவர்கள்லாம் வராங்க. நார்த்து, அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவோட நார்த் சைடில் அப்படி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ளைட்டு வெடித்து செதறது, சீனை முடிச்சு விட்டாங்க. ஃப்ளைட்டு வெடிச்சாருன்னா 10 பேரும் ஸ்பாட் அவுட்டு அப்படியே டொம்முன்னு கீழே விழுகுது, தீப்பிடிச்சு எரியுது. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு கிராமத்துக்காரன் அந்த என்னடா ஏதோ வானத்துலேருந்து ஏதோ விழுகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருக்காப்புல அவருடைய ஃபோனில். அது எரிஞ்சு கரும்பொகையாக வந்து கீழே விழுகுது. சீனு முடிச்சிட்டாரு புத்தின்னு, காலி. ஏன்னா ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய அதிபர், உலகத்தின் நம்பர் 1 அதிபர் என்று சொல்லக்கூடிய புத்தினை அவர் வீட்டிலே வேலை பார்த்துட்டு அவருக்கே சமையல் பண்ணி போட்டு அவர் கூட இருந்துட்டு அவரே ஜெயிக்கணும் அப்படின்னா அப்புறம் எப்படி இவர் ரஷ்யா அமெரிக்காலாம் ஜெயிக்கும்? வல்லரசு நாடுகளில் வந்து எப்படி இவர் வந்து மிரட்டி வைக்க முடியும்? ஒரு சாதாரண ஆள் நம்ம கூட இருந்தோடனே இப்படி காட்டினான்னா முடிச்சிட்டாரு சீனை. முடித்த உடனே இப்போ வந்து என்னென்னா அமெரிக்கா பென்டகன் உடனே இதுக்கு பதில் சொல்லியிருக்கு. அதையும் பார்த்துருங்க, ஒரு சின்ன வீடியோ தான். Prigozhin was killed. We're continuing to assess the situation. We don't have any information to indicate right now. The press reporting stating that there was some type of surface-to-air missile that took down the plane. That we assess that information to be inaccurate. Again, nothing to indicate, no information to suggest that there was a surface-to-air missile. பார்த்தீங்களா, இதுக்கான காரணம் தெரில அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு உள்குத்தை ஒன்று போட்டு விட்ருக்காங்க பென்டகனில். என்ன அப்படின்னா ராக்கெட் தாக்குதல் நடந்திருக்கலாம் அது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போடுறாங்க. ராக்கெட்டை வச்சு அடித்து காலி பண்ணிட்டாங்க, அது வந்து ஆக்சிடெண்ட் கிடையாது அப்படின்றது மட்டும் முதல் கட்ட தகவலாக வருது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு டீட்டெயிலாக தெரில, போக சொல்கிறோன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதில் இன்னொரு கொலைக்குத்து நடந்திருக்கு. என்னென்னா ஒரு அந்த அமெரிக்க ஆதரவு மீடியாக்கள் இருக்குல்ல, G7 ஆதரவு மீடியாக்கள் என்ன கிளப்பி விட்ருக்கான் அப்படின்னா, அவர் வந்து சாகலை, பிரகோஜின் சாகலை, பிரகோஜின் போன மாதிரியான ஒரு செட்டப் அவரே பண்ணி செத்துட்டாருன்ற மாதிரி இந்த பழைய படத்துலலாம் காட்டுவாங்க. உன்னை வந்து இவரை கொல்லருக்கு தேடிட்டு இருப்பாங்க, பார்த்தா அவர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாருன்ற மாதிரி காமிச்சு அவனை வேறு ரூபத்தில் உயிரோடு வேறு ஊருக்கு போயிடுவார் காசோட. நம்பியார் படத்துலேயும் சரி, எம்ஜிஆர் படத்துலேயும் அந்த காட்சிகள் இருக்குது. கமலஹாசன், ரஜினிகாந்த் படத்தில் பல படங்கள் அந்த மாதிரி இருக்கும். வில்லன் வந்து செத்துற மாதிரி செத்துரும், அதுக்கப்புறம் பெரிய தொழிலதிபராக வேறு ஊரில் இருந்து வெளியே வருவான். ஸோ அந்த மாதிரி பிரகோஜின் வந்து சும்மா செத்துட்ட மாதிரி சீனை அவரே க்ரியேட் பண்ணியிருக்காரே தவிர பிரகோஜின் சாகலைன்னு சொல்லி ஒரு பக்கம் கிளப்பி விட்டுருக்காங்க. எது எப்படியோ எய்ம் பண்ணபடி புத்தினை ஜெயிக்க முடியாதுன்றது இதில் நிரூபமாக இருக்குது. கரெக்டாக காத்திருந்து ஒரு 1.25 மாதத்தில் முடிச்சிட்டாரு. அதனால் இப்போ சர்வதேச அரங்கில் புத்தினை பார்த்து மேலும் இந்த நாடுகள்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. புத்தின்கிட்ட மோதனம்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையை மீண்டும் தலைவன் வந்து காட்டியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம இந்த கதையில் பார்க்குறோம். கதையில் உண்மை சம்பவத்தில் பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ளைட் எப்படி வெடிச்சு செதறினது நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம்.